கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். மறுபடியும் இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தருடைய வீட்டிலே நாம் கூடி வருவோம். கர்த்தரை நாம் ஆராதிக்கவும். கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே பிதாவாகிய தேவன் நமக்கு செய்கிற அநேக காரியங்களை நாம் குறித்து நாம் கேள்விப்பட்டோம். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சற்றே சிந்தித்து நாம் செயல்படுவோமானால் அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமாயிருக்கும். பிதாவாகிய தேவன் அதில் மகிமைப்படுவார், நம்மளே கூட அவர் களி கூறுவார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய நாம் முற்படுவோம். இதில் முதலாவது நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 12:9 நாம் வாசிக்கிறோம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இந்த இடத்துல நாம் பிதாவாகிய தேவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடங்கி நடக்கிறதுனா அடிமைத்தனமா? இல்லை. பிதாவாகிய தேவன் நம்மை சுதந்திரவாளிகளாய் வைத்திருக்கிறார், விடுதலையாய் வைத்திருக்கிறார். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆதீனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் எப்பொழுது வருவீர் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறதை நாம் ஒருவரும் அறிய முடியாதுன்னு சொல்கிறார். ஆகவே அவருடைய ஆதீனம் என்றால் அவருடைய அதிகாரம், அவருடைய ஆளுகை, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் எதையும் துணிகரமாய் செய்துவிடக்கூடாது. பிசாசு தான் துணிகரமாக என்ன பண்ணுவான்? யாருக்கும் கீழ்ப்படியாமல் அவன் காரியங்களை செய்து நஷ்டத்தை உண்டாக்குவான். ஆனால் நாம் அப்படி செய்யக்கூடாது. நாம் எதை செய்தாலும் நாம் ஒரு நிமிஷம் நின்று திங்க் ட்வைஸ் பிஃபோர் எனிதிங் யூ டூன்னு வாங்க. எதை செய்தாலும் 2 விஷயம் நம்ம யோசனை பண்ணி செய்யணும். ஆகவே நமக்கு ஒரு ஆலோசகர் உண்டு, நம்மை சரியாய் நடத்துகிற, நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறபடினால நாம் என்ன செய்யலாம்? எதை நாம் தொடங்கினாலும், எந்த காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இது உமக்கு பிரியமாக இருந்தால் என்னை முன்னோட்டமாய் நடத்தும், இல்லை என்றால் இதை தடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவசரப்பட்டு நாம் எதையாகிலும் செய்தோமானால் அது நஷ்டமாய் போய்விடும். ஆகவே இதுதான் பிதாவுக்கு அடங்கி நடக்கிறது. பரிசுத்தவான்கள் தாமாய் எதையும் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து காத்திருப்பார்கள். அவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டியடித்து எழும்புவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வேலைக்கு முன்னே, பிதாவினுடைய சித்தத்திற்கு முன்னே, பிதாவினுடைய கட்டளைக்கு முன்னே அவர் எதையுமே செய்யவில்லை. நான் அவரிடத்தில் காண்கிறது எதுவோ அதையே செய்கிறேன் என்று சொல்கிறார். இதுதான் பிதாவுக்கு நாம் அடங்கி நடக்கிறது. நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு நான் காத்திருப்பேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்வேன், உமக்கு நான் அடங்கி நடப்பேன். ஆண்டவரே, என்னை சமூலமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. 2வதாக நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான பக்தி எது என்று சொன்னால், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் பக்தி செய்கிறோம் என்று சொன்னால், நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டுமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே உதவி செய்ய வேண்டும். நம்ம இடத்துல இருக்கிறதோ கொஞ்சத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியை வருவிக்க பண்ண வேண்டும். அப்படி நாம் செய்வோமானால் பிதாவாகிய தேவன் அதிலே சந்தோஷப்படுவார். நாம் ஒருவருக்கும் ஒன்றும் செய்யாமல் இருப்போமானால் கர்த்தர் வரும் நாளில் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். மத்தேயு 25 35 42 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர், நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை, நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் என்னை தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. நான் காவலில் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடாது. இந்த சிறியரில் நாம் எதை யாருக்கு செய்யாதிருக்கிறோமோ அது தேவனுக்கே செய்யாதிருக்கிறோம். ஆனால் விதவைகளுக்கும், ஏழைகளுக்கும், பரதேசிகளுக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்கிறோமோ, சிறியரில் எவனுக்கு எதை செய்கிறோமோ அது கர்த்தருக்கே செய்கிறோம். அவருக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்நாளிலே நாம் கண்டிப்பாய் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோம். அது பிதாவுக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய கடனாக இருக்குது. 1 பேதுரு 1:2 நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். பாருங்க, தேவன் நம்ம எதுக்கெல்லாம் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். நாம் ஒன்றுக்கும் உதவாத பரதேசிகளாய் திக்கற்றவளாய் கிடந்தோம். நம்மை கர்த்தர் முன்குறித்தார். ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல், பரிசுத்த ஆவியானவராலே
நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதுனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இதற்காக நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். இதெல்லாவற்றையும் நமக்கு கொடுத்ததுனாலே நாம் என்ன செய்யணும்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக்குதலுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே அவர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் மகா பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சில வேளைகளில் நாம் தவறினாலும் கூட நாம் உடனடியாக எதை செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவரிடத்தில் நாம் பாவ அறிக்கையை நாம் செய்து மறைக்காமல் நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்குள்ளே நம்மை கொண்டு வரும் பொழுது நம் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஆன அளவுக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ நினைப்போம். நம்முடைய வார்த்தைகள், செய்கைகள், பார்வைகள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நடப்பதையே அவர் விரும்புகிறார். ஆமென். ஆகவே பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களற நம்மை சுத்திகிறது. ஒளியிலே நடக்கிறது. ஒளி என்றால் எது? ஒளி நமக்கு கர்த்தர் கொடுக்கிறது இந்த வேதம்தான். இதுவே கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லப்படுது. ஆகவே ஒளியிலே நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஆகவே அந்த வெளிச்சத்தை விட்டு நான் வெளியே போகக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, ஒரு சின்ன காரியம் செய்துட்டேன் அதனால் நான் கொஞ்சம் அப்படி போயிட்டேன்னுவாங்க. அப்படி இல்லை. நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா செய்கையிலும் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். பல விதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, துஷ்ட சிநேகிதர்களுக்கு, உலகத்தினுடைய வேஷங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஒளியிலே நடக்க வேண்டும். தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அபாய்ட் இன் மீ என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரோடு கூட நாம் சேர்ந்து இருந்தோம் என்றால் எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவருடைய ஒளியிலே நாம் ஐக்கியப்பட்டு நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் கூட 1 யோவான் 2:14 நாம் வாசிக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுவது. ஆகவே நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இல்லை, கற்பனைகள் எது? நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேதம்தான். இதை நாம் வாசிக்காதவைகள், தெரியாதவைகளை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் நியாயம் தீர்க்க மாட்டார். நாம் எதை படித்தோமோ, எதை குறித்து கேள்விப்பட்டோமோ, எது நம்முடைய மனதில் இருக்கிறதோ, ஒளியிலே நடவுங்கள் என்று சொல்லியும் அதை நாம் மீறினால்தான் கற்பனைக்கு நாம் மீறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் கேள்விப்பட்ட கற்பனைகளுக்கு நாம் கண்டிப்பாய் கை கொள்ள வேண்டும். அப்படி நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அவன் பொய் சொல்லாதவளாய் நாம் இருக்கிறோம். இல்லைன்றால் நான் ஆண்டவர் நேசிக்கிறேன் சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் நாம் பொய்யராக இருக்கிறோம். அதே போல் பிதாவும் இயேசுவும் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறாளோ அதே போல் நாமும் ஐக்கியத்தில் ஒன்றாயிருக்க வேண்டும். நம்முடைய சொந்த சகோதரர்களை நாம் நேசிக்க வேண்டும். சகோதரனை பயக்கிறவன் கொலைபாதகன் என்று சொல்லி இதே 1 யோவான் 2:2 நாம் வாசிக்கிறோம். ஆகவே சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருப்பதும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது. ஆகவே காண்கிற சகோதரரை நாம் உள்ளான அன்போடு, உண்மையுள்ள அன்போடு, உண்மையான ஒரு பாசத்தோடு அவர்களை நேசித்து அவர்களும் நம்மோடு கூட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஐக்கியத்தில் நிற்க வேண்டும். பகையோ, எரிச்சலின் ஆவியோ, கோபமோ, வைராக்கியமோ இது எல்லாவற்றையும் நாம் விட்டு நாம் பிதாவுக்கு பிரியமாய் நாம் சகோதரர்களை நேசிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு முன்பாக பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இல்லை என்றால் நாம் சகோதர சிநேகம் இல்லை என்றால் கொலைபாதகர்கள் என்று நாம் கருதப்படுவோம். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. ஆகவே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் இருக்க வேண்டும். அவருடைய காரியத்துக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும், அனாதைகளுக்கும், விதவைகளுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். பரிசுத்தமாக்குதலை நாம் உறுதியாய் கைப்பிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் மனதில் வைத்து செய்வோமானால் பிதா நம்மிலே மகிமைப்படுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் நம்மை வெல்லப்படுத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வெளியிலே நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொள்ள வேண்டும். சகோதர சிநேகத்தை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தமாக்குதலை நாங்கள் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உமக்கு நாங்கள் பிரியமான பிள்ளைகளாய் மாசில்லாத தூய பக்தி செய்து நாங்கள் அநாதைகளையும் திக்கற்றவர்களையும் விசாரிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்வை உமக்காக செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா
எல்லா துதிகன மகிமை உமக்கே கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செய்வதற்கான பலனை அனுப்புவதற்காய் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமாக. ஆமென்.